ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்தியாவுக்கே முன்னோடியாக வேகமான பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழ்நாட்டை முன்னேற்றி வருகிறார் நமது திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு 9.69% வளர்ச்சியுடன் பொருளாதாரத்தில் சாதனை படைத்துள்ளது என ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு தனது உச்சபட்ச வளர்ச்சியாக 9.69% உண்மை வளர்ச்சி விகிதத்தை பெற்று இந்தியாவிலேயே உயர்ந்த வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது. 2023-24 ரூபாய் 15,71,368 கோடியாக இருந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியானது 2024-25 ஆண்டில் ரூபாய் 17,23,768 கோடியாக உயர்ந்துள்ளது. அது என்ன உண்மை வளர்ச்சி விகிதம்? பணவீக்கத்தை கருத்தில் கொள்ளாமல் கணக்கிடப்படும் வளர்ச்சி விகிதமே உண்மையான வளர்ச்சி விகிதமாகும். பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அது இயல்பான வளர்ச்சி விகிதமாகும். அப்படி பார்த்தால் 2024-25 ஆண்டில் 14.02% இயல்பான வளர்ச்சி விகிதத்தை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி பெற்ற முதல் மாநிலமாக திகழ்கிறது. திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 8% அல்லது அதற்கு மேலான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை தக்க வைத்து வருகிறது. தற்போது அடைந்துள்ள 9.69% என்கிற இந்த வளர்ச்சி விகிதத்தை தக்க வைத்துக் கொண்டாலே தமிழ்நாடு 2032-33 ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் என்கிற பொருளாதார இலக்கை அடைந்துவிடும். திராவிட மாடல் ஆட்சியில் நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செயல்படுத்தி வரும் திட்டங்களான மகளிர் உரிமை தொகை திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம், மாணவ மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்கள், 895 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் குவிந்த ரூபாய் 10,14,368 கோடி முதலீடுகள் மற்றும் அதன் மூலம் உருவாக்கப்பட்ட 32 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளாலேயே இந்த சாதனையை நாம் நிகழ்த்த முடிந்திருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்று இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியுள்ளது.